ஸோ அது தெரிஞ்சோன்னே அந்த செகண்ட் டைம் அப்ரோச் பண்ணது ஃபுல் கதையுமே திருப்பி அந்த கோர் பாயிண்ட்லேருந்து திருப்பி ட்ராவல் பண்ணி அதை கிராக் பண்ணி முடித்தோம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2-3 வருஷன் போனதுக்கப்புறம் பார்த்தா கொரோனா வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன் டிலே இல்லை. இந்த படம் வந்து 2019லேயே கதை ரெடி. அதுக்கப்புறம் டிலே இட்ஸ் நாட் இன் மை ஹேண்ட்ஸ். அதுக்கப்புறம் மிச்ச விஷயங்கள்லாம் சேர்ந்து அது அந்த டிலே ஏற்படுத்துச்சு. அப்புறம் நான் பார்த்துட்டேன், இப்போ அடுத்த படம் மவுண்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டுருக்கேன். அடுத்த படம் பண்ணேன் என்னென்னா, நாம் ஒரு கதை எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் அது எப்படி வரும் அப்படின்னு கேட்குறாங்க கதை. ஆனால் எனக்கு வந்து என்ன கம்யூனிகேட் நான் மிஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த புரியல. இப்போ ஒரு ப்ரொடியூசர் கிட்ட ஒரு கதை எடுத்துகிட்டு போகிறீங்க, எப்படி வரும்னா அதான் என்ன மீன் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம இல்லை என்ன மீன் பண்ணுறாங்க, என்ன மீன் பண்ணுறாங்க, நம்ம வந்து நிறைய வேறு விதமான படங்கள்லாம் பார்த்து we have the reference to know what is this movie about. நோ எந்த மாதிரி வரும், கரெக்ட், எந்த மாதிரி வரும் அப்படின்னு ஆயிடுறாங்க. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் சூதுகோமே நான் ஃபஸ்ட்டு எழுதியிருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து படித்தது, இது என்ன சார், இது என்னது, ஒன்றுமே இது எப்படி இது இதுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரிலாம் இருக்கா படம் அப்படின்னு கேட்டார். அப்போ தான் புரிஞ்சு அவருக்கு அதில் ஃபெமிலியாரிட்டி இல்லாதனால ரொம்ப ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இல்லை. ஆமாம், ஆடாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரகிளை நம்ம ஆல்ரெடி புதுசாக ஏதாச்சும் பண்ணோம்னா ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு டைம் ஆகுது. அந்த சிரிப்பு இருக்குல்ல, அதுக்காகவே ஒரு பெரிய இன்டர்வியூ பண்ணலனால நான் லவ் யூ ஸ்மைல். ஸோ இந்த இது வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் வந்து ஒரு மசாலா கதைக்காக இப்படி தான் போகணும் அப்படின்ட்டு, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன் அந்த ரூட்டை மாற்ற முடியாது? ஏன் ஒரு மசாலா கதையை நலன் ஸ்டைலில் சொல்ல முடியாது? ஆமாம், அப்படி தான் இருக்குது. சரி, நலன் ஸ்டைலில் இருந்தாலும் மசாலாவாக இல்லாமல் போயிடக்கூடாதுல்ல. ஓ, அந்த மாதிரி. கேன் பி மை ஃபிலிம், பட் ஆனால் அந்த ஜானர் அச்சீவ் பண்ணுறோமாங்கிறது தான் எனக்கு டிஃபிகல்ட்டி. எனக்கு அதுதான் சேலஞ்சு. எனக்கு திருப்பி அதை என் படம் ஆக்கிட்டேன்னா தெர் இஸ் நோ சேலஞ்ச். ஸோ ஒரு நான் என்ன நான் தான் யூஸ்ஃபுல்லாக சொல்லுவேன். நான் வந்து இஃப் ஐ வாண்ட், நான் ஒரு பெரிய செஃப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் உலகத்தில் எல்லா விதமான குஷியும் பார்த்துருக்கேன், என்ஜாய் பண்ணியிருக்கேன்னா. பட் ஆனால் ஆடியன்ஸ் நான் என்ன தர விரும்புகிறேன்னா, நல்ல வாழையில போட்டு மீல்ஸ்லாம் போட்டுட்டு அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணு, அவனுக்கு வேண்டியது கொடுத்துட்டு இன்ட்ரடியூஸ் வேறு 2 எலிமெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண. அது இன்கேஸ் பிடிக்காட்டி அவனுக்கு மீல்ஸ் சாப்பிடாமல் போயிட மாட்டான், அவனுக்கு வந்து சாப்பிடலன்னு திட்ட மாட்டான். அப்படிங்கிறது இந்த படத்துக்கான ஐடியா. இட்ஸ் நாட் நெசசரிலி எவ்ரி ஃபிலிம் நீட் பி அந்த மாதிரி இருக்கணும் இல்லை. இந்த படம் மசாலா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்ல, அதுதான் எனக்கு செம்ம சேலஞ்சு. மசாலா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் டு டூங்கிறது பெரிய ரிவீல் எனக்கு. ரெண்டாவது, ஒரு நல்ல ஹீரோ ஓரியன்டான ஹீரோ ஃபிலிம் பண்ணுறதும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஏன்னா ஸோ மெனி ஃபிலிம்ஸ் கம்னும் அதே கதை தான், ஹீரோ ஜெயிக்கிறாரு, சேலஞ்சஸ் ஸோ அது இனோவேட் பண்ணுறதும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு மசாலா படங்கிறது பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு ஃபார்மில் தான் இருக்குது. ஆனால் அதை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். பட் எனக்கு அடுத்தடுத்து வேறு ஜானர்ஸ் பிடிக்குதுன்னு போகிறேன். பட் ஆனால் மசாலா மட்டுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே இட் ஹேஸ் ஆம்பிள் ஸ்பேஸ்ன்னு நினைக்கிறேன்.